பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்ததான வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 22 வசனம். சங்கீதம் 34:22. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான கர்த்தருடைய வார்த்தை, ஊழியக்காரரின் ஆத்துமாவை அவர் மீட்டுக் கொள்ளுகிறார். ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். ஆத்துமாவை ஏன் ஆண்டவர் மீட்டுக் கொள்ள வேண்டும்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2 27 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2 வசனம், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு ஆத்மாவை கொடுத்திருக்கிறார், ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இந்த ஆத்மா விலையேற பெற்றதாய் இருப்பதினாலேதான் இந்த ஆத்மாவை குறித்து ஆண்டவர் அதிகமாய் இந்த வேத புத்தகத்திலே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இந்த சரீரமானது மண்ணினாலே உருவாக்கப்பட்டது. ஆவியிலே தேவன் மனுஷனை உண்டாக்கின போது அவர் மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கி அவனிலே தம்முடைய சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான். ஆண்டவருடைய சுவாசம் ஒரு மண்ணுக்குள்ளே, ஒரு மண்ணான சரீரத்துக்குள்ளே ஊதப்படும் போது அந்த மண்ணான சரீரம் உயிர் பெறுகிறது. அதுதான் ஜீவன், அதுதான் ஆவி. உயிர் பெறுகிறது மட்டுமல்லாமல் அந்த சரீரத்துக்குள்ளே ஒரு ஆத்மாவும் கொடுக்கப்படுது. அதுதான் உள்ளான மனுஷன், அதான் ஆத்மா. அப்படியானால் தேவன் இந்த மனுஷனை உண்டாக்கும் போதே அவருக்கு இந்த 3 காரியங்களையும் உண்டாக்கி, அநேக காரியங்களை இந்த 3 நாம் வேதத்திலே பார்க்க முடியும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன். ஆகியால்தான் பிதாவானவர் நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை மாம்சத்தில் இந்த பூமிக்கு அனுப்பி மரிக்க வைத்து, பாட அனுபவிக்க வைத்து, மரிக்க வைத்து, அந்த ஜீவன் போனவுடன் அந்த ஜீவனுக்குள்ளே தம்முடைய ஆவியை, எந்த ஆவியை, பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று ஒப்புவித்து தன் ஜீவனை சிலுவையிலே ஒப்புவித்தாரோ, அந்த ஜீவன், அந்த ஆவி பிதாவினிடத்திலே போனது. அது மறுபடியும் 3ஆம் நாளிலே அந்த மரித்த சரீரமாகிய கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததினாலே அவர் உயிரோடு கூட எழுந்தார். எழுந்தவர் போகும்போது சொல்லுகிறார், என்னுடைய ஆவியை நான் உங்களுக்கு விட்டு போகிறேன். இப்பொழுது நாம் வாழுகிற காலம் என்ன? பரிசுத்த ஆவியானவரின் காலம். ஆகையால் பிதாவின் காலத்திலே அவர் வெளிப்பட்ட விதங்கள் தேவ மனுஷர்கள் மூலமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாய் வெளிப்பட்டார். சிலருக்கு கர்த்தருடைய தூதனானவரே வெளிப்பட்டார். அப்படித்தான் அங்கே வெளிப்பாடுகள் கிடைக்கப்பட்டது. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் அந்நாட்கள் வரை. அதற்கு பின்பு 400 வருடங்கள் ஒரு அமைதலான ஒரு இருண்ட காலங்களிலும் ஆண்டவர் யாரோடும் பேசவில்லை, யாரோடும் இடைப்படவில்லை, யாரையும் நீதிமானாக கண்டு ஒருவரை எழுப்பி அந்த நாட்களிலே அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லவில்லை. 400 வருடங்கள் கழித்து பிதாவாகிய தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். எபிரேயர் எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவரே இதோ புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நான் இதோ வருகிறேன் உங்களுடைய சுத்தத்தை செய்ய,
இதோ நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். அதைதான் யோவான் எழுதும்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆனால் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம்மிடத்தில் வாசமாயிருந்தார் என்று அவர் 14ஆம் வசனத்திலே யோவான் 1:14 எழுதுகிறதின் காரணம் என்ன? ஆதியிலே பிதாவோடு வார்த்தையாய் இருந்த இயேசுவானவர், அதான் அவர் சொல்லுகிறார், நான் பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். ஏனென்றால் அவருடைய வார்த்தையாய் இயேசுவானவர் இருந்தார். ஆனால் அதன் பின்பு இந்த பூமிக்கு வந்த போது அவர் மாம்சத்திலே நம்மை போல பாட அனுபவிக்கிற, நம்மை போல பசித்து தாகமுடைய நித்திரைக்கு போகிறவராய் அப்படி இந்த பூமியிலே காணப்பட்டு இந்த சரீரத்திலே அடிக்கப்பட்டு முந்தின ஆதாம் இழந்து போன அந்த மகிமையை பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து இயேசு நம் எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்து மரித்து உயிரோடு எழுந்து ஆவியானவராக இந்த நாட்களிலே நமக்கு ஆகியதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகி திரியேக தேவன் என்று சொல்லுகிறார். அதே வண்ணமாய் மனுஷனுக்கும் ஆண்டவர் ஆவி, ஆத்மா, சரீரத்தை வைத்திருக்கிறார். இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே மரிக்கும் போது அது மண்ணுக்கு திரும்புகிறது. இந்த ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகிறது. அதுதான் நம் ஜீவன் போகும்போது ஆவி ஆண்டவரிடத்திலே போய்கிறது. இந்த ஆத்மா விலையேற பெற்றது. இந்த ஆத்மாவுக்கு ஒரு விலை கிரயம் கொடுக்கப்பட்டபடினாலே அந்த ஆத்மா செல்லுகிற இடம்தான் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். ஆத்மா ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவங்க தானே ஊழியக்காரர் என்றால் அவங்க ஆத்மாவை ஏன் ஆண்டவர் மீட்டுக் கொள்ளணும்? அப்போஸ்தலர் 2:27 சொல்லுகிறது, ஆத்மாவை என் ஆத்மாவை என்ன செய்ய மாட்டீரா, பாதாளத்தில் விடி. அப்படியானால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே மரிக்கிற எல்லாருடைய ஆத்மாவும் பாதாளத்துக்கு போகும். அங்கே மேல் பாதாளம், கீழ் பாதாளம் என்று 2 காரியங்கள் இருந்தது. மேல் பாதாளம் தான் ஆபிரகாமின் மடி என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த லாசருவின் ஐஸ்வர்யானின் உவமையை ஆண்டவர் சொல்லும் போது சொன்னாரே, ஆபிரகாமின் மடி, அதுதான் மேல் பாதாளம். கீழ் பாதாளம் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும். தண்ணீர் தாகம் எடுத்தது அந்த ஐஸ்வர்யவானுக்கு. லாசருவின் விரலிலே எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார். உங்களுக்கு இங்கே வர முடியாது, நீயும் நாங்களும் ஒன்று சேர முடியாதபடிக்கு நம் இருவருக்கும் இடையே ஒரு பெரும் பிளவு இருக்கிறது. அங்கே ஒரு பெரும் பிளவு இருந்தது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கும் போது இந்த மேல் பாதாளம் என்கிறதான அந்த பகுதியை அவர் 3ஆம் வானத்திற்கு கொண்டு போய் அதை பரதீசு என்கிறதான ஒரு இடத்திலே வைத்திருக்கிறார். அங்கேதான் ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கிறது. நாம் ஏதேன் தோட்டத்திலே வைக்கப்பட்டிருந்த அந்த கனியின் மரமானது, அந்த விருட்சமானது இப்பொழுது எங்க இருக்கிறது? 3ஆம் வானத்தில். 3ஆம் வானத்துல மரம் வளருமா? அங்கே ஆண்டவர் நட்டு வச்சிருக்கிறாங்க, அங்க வளரும், அது கனி கொடுக்கும், அங்க இருக்கிறவர்கள் புசிப்பார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஜீவ விருட்சத்தின் கனியை ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் புசிக்க கொடுப்பேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப ஆத்மா விலையேற பெற்றது. ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, ஆத்மாவை சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவை கொல்லுகிறவர்களுக்கு தான் நீங்க பயப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நரகத்திலே, அந்த பாதாளத்திலே
ஒரு மனுஷனை உடைய ஆத்மாவை தள்ளுவதற்கு ஆண்டவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. ஆகையால் தான் அப்போஸ்தலர் 2:27 நாம் வாசிக்கிறோம், நீர் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடு. அந்த பாதாளத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கு தான் லேவியராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, லேவியராகமம் 17:11 நாம் வாசிக்கும் பொழுது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. இது பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படியாக ஆண்டவர் கொடுத்த ஒரு நியாய பிரமாணம். ஒரு பிரமாணம், இரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகையால் அவர்கள் மிருகங்கள் பறவைகளின் இரத்தத்தை சிந்த வேண்டியது. ஆனால் நமக்கு நன்றாய் தெரியும், நம்முடைய ஆத்மாவை மீட்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினபடினாலே நம்முடைய ஆத்மாவின் மேலே அவர் கரிசனை உள்ளவராய் மீட்டுக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். கடைசியா இந்த ஆத்மாவை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படியாக காக்கப்படுவதாக. பாதாளத்திலிருந்து காத்துக்கொண்ட தேவன் பலிபீடத்திலே தம்முடைய இரத்தத்தை சிந்து நம்முடைய ஆத்மாவை மீட்டுக் கொண்ட தேவன் அவருடைய வருகையின் நாளிலும் அது குற்றமற்றதாய் பரிசுத்தமாய் காத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆகையால் தான் அவர் சமாதானத்தின் தேவன் நம்மை என்ன செய்கிறாரா? முற்றிலும் பரிசுத்தமாக்கு. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும். ஆகையால் தான் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை அவர் மீட்டுக் கொள்ளுகிறார். மீட்டுக் கொள்ளுகிறார் என்கிறதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், நமக்கு சுலபமாக எளிதாக நம்முடைய நடைமுறைக்கு ஏற்ற ஒரு உதாரணத்தை சொல்ல ஆவியானவர் எனக்கு ஏவுகிறபடினால் அதை சொல்லுது. நாம் சாதாரணமாக ஒரு பொருளையோ ஏதோ அடகு வைக்கிறோம் என்று சொன்னால் அதை என்ன செய்கிறோம்? ஒரு அடகு கடையில் ஒரு நகையோ அல்லது ஏதோ ஒரு பொருளும் கூட அடகு வைக்கும். நமக்கு ஒரு பணம் தேவை. ஆகையால் அதை கொண்டு போய் அந்த கடையிலே வைக்கும் போது அதற்குரிய பணத்தை கொடுக்கிறார், அதை செலவு பண்ணுகிறோம், அதற்கு வட்டி போடுகிறார், அதை எல்லாம் கொடுத்து விடுகிறோம். ஆனால் ஒரு நாள் வரும்போது அதை என்ன செய்ய வேண்டும்? அந்த வட்டியோடு அதற்கு கொடுக்கப்பட்ட அந்த பணத்தோடு எல்லாம் முதலோடு வட்டியோடு கொடுத்தால்தான் அந்த பொருள் திரும்ப என்று கைக்கு வரும், நான் மீட்டுக் கொள்ள முடியும். இல்லையானால் அதை என்ன செய்து விடுகிறது? அப்படியே போய்விடும். அதை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களுடைய கரத்திலே அது இருந்துவிடும், அது அவருக்கு சொந்தமாக மாறும். இந்த மீட்டுக் கொள்ளுகிறது நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவர் மீட்டுக் கொள்ளுகிறார் என்று சொன்னால், நாமும் ஒரு காலத்திலே பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருந்தவர்கள். பிசாசு நம்மை அவனுக்கு சாதகமாக வைத்திருந்தார். ஆண்டவர் தான் மனுஷனை உண்டாக்கினார், ஆனால் பிசாசு அவனை உபயோகப்படுத்தி தன் பக்கமாய் பாவத்துக்கு விழச் செய்து விட்டான். ஆதி மனுஷனாயிருந்தாலும் சரி, அதன் பின்பு ஆதாமின் வம்சத்தில் வந்த எல்லா மனுஷர் ஏகமாய் கெட்டு போயிருக்கிறோம் என்று வேதம் சொல்றது. அப்படியானால் அந்த பாவத்திலே மூழ்கி இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? மறுபடியும் தன் பக்கமாய் கொண்டு வரும். தான் உண்டாக்கினார்.
நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை சிருஷ்டிப்போம் என்று உண்டாக்கினார். தம்முடைய கைகளினாலே உண்டாக்கினார். அவனுக்குள்ளே தன்னுடைய சுவாசம் ஊதி அவனுக்குள்ளே அந்த ஜீவனையும் ஆத்மாவையும் கொடுத்தார். ஆனால் அந்த ஆத்மா பிசாசனிடத்திற்கு போய்விட்டது. இப்போ அதை திரும்ப மீட்கவதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சொந்த ரத்தம் சொல்லுகிறார், ரத்த கிரயம் கொடுத்து வாங்கி கொண்டார். இப்ப அதுதான் அந்த கிரயம் கொடுத்ததினாலே ஆண்டவர் நம்ம எல்லாம் நம்முடைய ஆத்மாக்களை எல்லாம் மீட்டு கொண்டார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்த பகுதி அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அது அடுத்த பகுதி அல்ல, முதல் பகுதி ஊழியக்காரரின் ஆத்துமாவை குறித்து பார்த்து விட்டோம். அது எல்லா மனுஷருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த ஆத்துமா, அது ஊழியக்காரருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஊழியக்காரர் யார் என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கோம். பிரசங்கம் பண்ணுறவங்க, ஆராதனை நடத்துறவங்க, சபை நடத்துறவங்க, ஊழியங்களை நடத்துறவங்க, இவங்க எல்லாம் தான் சிஸ்டர் ஊழியக்காரர்கள் என்று உங்களில் அநேகர் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற விளக்கத்தையும் நீங்களும் நானும் எல்லாரும் ஊழியக்காரர் என்பதை குறித்தும் இந்த வேதத்தின் மூலமாய், என்னுடைய சொந்த வார்த்தைகளை அல்ல, வேத வசனத்தின் மூலமாய் நான் விளக்கி காண்பிக்க ஆசைப்படுகிறேன். ஆகிய நாம் எடுத்தவர்கள் வாசிப்போம். லேவியராகமத்தின் புத்தகம் 25 அதிகாரம் 55 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, லேவியராகமம் 25 அதிகாரம் 55 வசனம், இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் மீண்டுமாக இந்த வசனத்தை அழுத்தமும் திருத்தமுமாக வாசிக்க விரும்புகிறேன். இதை நாம் அண்டர்லைன் பண்ணிக்கொண்டு, ஆண்டவரே இந்த கூட்டத்திலே என்னையும் வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று இன்றைக்கு வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இதை நாம் சொல்ல வேண்டும். நாம் வாசிக்கிறேன், நீங்களும் சேர்ந்து வாசியுங்கள். லேவியராகமம் 25:55, இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம் யாவரும் நமக்கு தேவன் கர்த்தர் என்று சொன்னார். அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் என் ஊழியக்காரர். எழுத்தின்படியாக அவர்கள் இஸ்ரவேலிலே பிறந்து வளர்ந்தவர்கள், இஸ்ரவேல் கோத்திரத்தாராய் அந்த 12 கோத்திரத்திலே வந்தவர்கள். அது அல்லாமல் அந்த கோத்திரத்திலே சேர்ந்தவர்கள் அநேகர் உண்டு. ஒரே ஒரு உதாரணம், யோசுவாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிற ராகாப் என்னும் வேசி எப்படிப்பட்டவளாய் மாறினாலும் இஸ்ரவேலின் நடுவிலே இன்றைக்கும் வாசம் பண்ணுகிறவளாய். ஏன் என்று சொன்னால் அவளுடைய வம்சத்திலேதான், ராகாவின் வம்சத்திலேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆகையால் அவரை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அப்படியானால் நீங்களும் நானும் ஊழியக்காரர் தானே, ஊழியக்காரிகள் தானே. அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் என் ஊழியர். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், நாம் அடகு வைக்கப்பட்டிருந்தோம், நம்மை ஆண்டவர் மீட்டுக் கொண்டார். பாவ அடிமைத்தனமாகி எகிப்திலே அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பாஸ்கா ஆட்டுக்குட்டியின் மூலமாய் அந்த இரத்தத்தினாலே அவர்கள் மீட்கப்பட்டு அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினாலே அவர்கள் என் ஊழியக்காரரே என்று அந்த வசனத்திலே 2 முறை ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் என் ஊழியக்காரரே. அப்படியானால் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிறதான அருமையான தெய்வ பிள்ளைகளை, சகோதரனே சகோதரி, இன்றைக்கு வரைக்கும் நான் ஒரு ஊழியம் கூட செஞ்சதில்லை சிஸ்டர்,
ஒரு விரலினாலே ஒரு டிராக்ஸ் கூட எடுத்து ஒருத்தருக்கும் நான் கொடுத்தது இல்லை சிஸ்டர். ஒரு இடத்துல பாட்டு பாடி சாட்சி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினது இல்லை சிஸ்டர். வேதம் வாசித்தோ பிரசங்கித்தோ எந்த வகையில வர்ஷிப் நடத்தோ எதுவுமே செய்ததில்லை. என்னை எப்படி நீங்க ஊழியக்காரி என்று அழைப்பீர்கள் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டு இந்த குற்றத்திலே உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இதன் பின்பு வருகிற காரியங்களை நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் உண்மையாகவே கர்த்தருடைய ஊழியக்காரர். இஸ்ரவேல் புத்திரரின் ஊழியக்காரர் அவர்கள். நான் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. உங்களை பாவ அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி மீட்டுக் கொண்டிருப்பாரானால், உங்கள் ஆத்மாவை மீட்டுக் கொண்டிருப்பாரானால் நீங்கள் கர்த்தருக்கு ஊழியக்காரர். தமிழ் வேதாகமத்திலே இந்த ஊழியக்காரர் என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கிறபடினாலே அநேகருக்கு அது ஒரு மதிப்புக்குரிய ஒரு உயர்ந்த ஒரு வார்த்தையாக தெரிகிறது. ஊழியக்காரர்னா ஊழியம் செய்றவங்க, போதகர்கள், பிரசங்கிக்கிறவங்க, தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், இந்த 5 வகையான ஊழியங்களை செய்யறாங்களே அவங்கதான் அப்படின்னு அநேகர் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் மூல பாஷையிலும் ஆங்கில வேதாகமத்திலும் நாம் வாசிக்கும் பொழுது சர்வன்ட் என்று எழுதப்படும். சர்வன்ட் என்று சொன்னால் என்னங்க? நம்முடைய பாஷையில வேலைக்காரன், வேலைக்காரன், வேலைக்காரி. ஆகியால் தான் நம் சங்கீதங்கள் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது வேலைக்காரனின் கண்கள் தன் எஜமானின் கைகளை நோக்கி கொண்டிருக்கிறது. வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கைகளை நோக்கி கொண்டிருக்கிறது. எதுக்கு? சம்பளம் கொடுக்கணும். அந்த வசனத்தின் அந்த சங்கீதத்தின் முடிவு சொல்கிறது, அவங்க அப்படி காத்திருக்கிறாங்க. ஆண்டவரே, எஜமானனாக நீர் எனக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் அங்கே நோக்கி பார்த்திருக்கிறேன். அப்படியான எஜமானனாகிய இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களானால், உங்களை அடிமைத்தனங்களிலிருந்து ஆண்டவர் விடுவித்து உங்கள் ஆத்மாவை மீட்டுக் கொண்டிருப்பாரானால் நீங்கள் ஆண்டவருக்கு வேலைக்காரன். அவர் சொல்லுங்க, ஒருவேளை ஊழியக்காரர் சொல்ல எனக்கு தகுதி இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். அந்த ஊழியக்காரருடைய இன்னொரு பதம் வேலைக்கு. ஆண்டவரே, நான் உங்க வேலைக்காரி வந்திருக்கிறேன். அப்பதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க ஊழியம் எல்லாம் செய்யுங்கப்பா, எல்லாத்தையும் செய்துட்டு நீங்க வந்து சொல்லுங்க, நான் கடமையை மாத்திரம் நான் நிறைவேற்றுகிறேன், நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் நான் என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவரை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் அப்பிரயோஜனமான கடமையை நான் நிறைவேற்றேன். ஏனால் நமக்கும் பல கடமைகள் உண்டு, பல காரியங்கள் உண்டு. அவைகளை நாம் எப்படி செய்ய வேண்டும், எதை செய்தால் நாம் கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று அழைக்கப்படுவோம் என்று வேத வசனத்தின் ஆதாரத்தோடு சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேன மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசிக்கும் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும், அவருடனே கூட எருசலேமுக்கு வந்திருந்த வேறு அநேக ஸ்திரீகளும் அவர்களோட கூட இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்க நாம் பார்க்கிறோம், அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்தார். ஆண்டவருக்கு ஊழியக்காரர், வேலைக்காரர் என்று சொல்லுகிறவர்கள் முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் நம்முடைய ஆத்மாவை மீட்டுக் கொண்டார்கள். இப்ப நாம ஊழியக்காரர்களாய் மாறணும், அவருடைய வேலைக்காரிகளாய் மாறணும். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு பின் செல்ல வேண்டும், அவருக்கு பின் செல்ல வேண்டும். அவ்வளவுதான். அவருக்கு பின் செல்லுகிறவர்களாய் நாம் இருப்போமானால் அவருடைய ஊழியக்காரராய் நாம் இருக்கோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம்
14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மன்னிக்க வேண்டும், 27ஆம் வசனம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். ஆண்டவருக்கு பின் செல்ல எனக்கு ஆசைதான், பின் செல்லுகிறோம் தான். பின் செல்லுகிறதுனாலே தான் நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்படி ஊழியக்காரராய் மாறுவதற்கு நாம் அவருக்கு பின் செல்லுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? தன் சிலுவையை சுமந்து, தன் சிலுவை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையை அவரே சுமந்து கொண்டிருப்பார். இடையிலே அவர்கள் அந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை அழைத்து அவன் தோளிலே பலவந்த பண்ணி அவன் மேல் வைத்தார். கொஞ்ச தூரம் அவன் சுமந்தான். ஆனால் அதன் பின்பு கொல்கதா வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய சிலுவையை சுமந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்டதான சிலுவை, அவர் சிலுவை பரியந்தம், மரண பரியந்தம், சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி, அப்ப இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிற அனுபவம் என்ன? பாடுகள் உபத்திரவங்கள் சரிதான், பாடு உபத்திரத்தோடு தான் அவர் சிலுவை சுமந்து கொண்டார். ஆனால் கீழ்ப்படிதல் தான் சிலுவை சுமக்கிற அனுபவம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செய்தாராம்? கீழ்ப்படிந்தவராகி என்று பிலிப்பியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். கீழ்ப்படிதல் தான் சிலுவையை சுமந்து பின் செல்லுகிற அனுபவம். கீழ்ப்படியாமல் நாம் ஆண்டவருக்கு பின் செல்ல முடியாது. எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும். அது போதகர் மூலமாக வரலாம், நாம் வேதத்தை வாசிக்கும் போது வரலாம், தீர்க்க தரிசனமாக வரலாம், பாடல் மூலமாக வரலாம், யாரோ ஒருவர் பேசும்போது வரலாம், யாராவது நமக்காக ஜெபிக்கும் போது வரலாம். எப்படி வேண்டுமானாலும் ஆண்டவருடைய வசனம் நம்மை நோக்கி வரும்போது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அது தன் வேலையை செய்துவிட்டு திரும்பும் அளவும் என்று எழுதப்பட்டிருக்கு. எப்படி ஒரு விதையானது அது நிலத்தில் விழுந்து அது முளைத்து அது கனி கொடுக்கிறதோ அது வரைக்கும் அந்த விதையினுடைய வேலை இருக்கிறது போல ஆண்டவருடைய வசனமும் அப்படித்தான். ஆண்டவர் அனுப்புகிற அந்த நோக்கம் நம்மிலே நிறைவேறும் அளவும் அது நம்மை புடமிடும். 105ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது யோசிப்பை ஆண்டவருடைய வசனம் புடமிட்டது. போத்திபாரின் வீட்டிலே வசனம் புறமிட்டது. உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள், நீ ஓடிப்போனான். சிறைச்சாலையிலே வசனம் புடமிட்டது. நீ அவனிடத்திலே சொல்லி அனுப்புகிறாய், அவன் 2 நாளிலே மறப்பான், ஆனால் 2 வருஷம் கழித்தும் மறவாத தேவன் நான் உன்னோடு இருக்கிறேன், சிறைச்சாலையிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வேத வசனம் யோசேப்பை புடமிட்டது. 3 நாளைக்குள்ளே உன் தலையை உயர்த்துவான் பார்வோன் என்று சொன்ன அந்த வெளிப்பாடு 3 நாளைக்குள்ளேயே மறந்து விட்டான் அந்த பானபாத்திரக்காரன். ஆனால் 2 வருடங்கள் கழித்து மறவாத தேவன் தம்முடைய வசனத்தை அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவது, அவர் கொடுத்த தீர்க்க தரிசனமான சொப்பனத்தை யோசேப்பின் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவது, ஆண்டவர் அந்த 2 வருடங்கள் சிறையிலே வைத்து அவனை புடமிட்டார். உங்களை என்னையும் எத்தனை வருடங்கள் சிறையிலே வைத்து புடமிடுகிறாரோ மௌனமாய் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு. உதவிகள் தேடுகிறோம், ஆனால் மனுஷருடைய உதவி விருதா என்று எழுதப்பட்டிருக்கிறோம். ஆகையால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும் போது மனுஷர் செய்யாத உதவிகளை நாம் அவர்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு நான் ஒரு பெரிய சாட்சி. என் வாழ்நாள் முழுவதும் இந்த நாள் வரைக்கும் நான் அதற்கு சாட்சியாயிருக்கிறேன். இந்நாள் வரைக்கும் மனுஷர் எனக்கு உதவி செய்ய முடியல, கைவிரித்தார்கள் பல வருடங்களுக்கு முன்னர். ஆனால் பல வருடங்கள் கழித்தும் என் தேவன் என்னை மறக்கவில்லை.
இந்நாளிலே விடுதலையோடு கர்த்தருக்காய் பறந்து பறந்து ஊழியத்தை செய்வதற்கு என்னை வைத்திருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவருடைய வசனம் என்னை ஒவ்வொரு நாளும் புடமிட்டு 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 ஒரு வசனத்தை கொடுத்து மாத்திரமே தான் ஆண்டவர் என்னை எந்த ஒரு வேலையும் செய்ய வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு பின் செல்லுகிறவர்கள், அப்படி வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அவருக்கு பின் செல்லுகிறவர்கள் சீஷர்கள், பின் செல்லுகிறவர்கள் கீழ்ப்படுதலோடு பின் செல்ல வேண்டும். சிலுவையின் மரண பரியந்தம் என்று சொல்லும்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்நாளில் மரண பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு கொடுப்பேன் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தை மரண பரியந்தம் உண்மையாயிருது. ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் ஆண்டவருக்கு பின் செல்ல முடியும். அதே வண்ணமாய் அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 14 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது லூக்கா 14:33 சொல்கிறது, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான். ஆண்டவருக்கு பின் செல்லுகிறோம். பின் செல்லுகிறவர்கள் ஊழியக்காரர்கள், அவருடைய வேலைக்காரர்கள், அவருடைய சீஷர்கள். பின் செல்லும் போது நம்முடைய சிலுவையாகிய கீழ்ப்படிதலை நாம் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். இரண்டாவது, தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விட இச்சை அடக்கம் என்று ஆவியின் கனி ஒன்று உண்டு. அந்த ஆவியின் கனி, ஒருவேளை ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்யணும், விபச்சாரம் செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அப்படி அந்த வகைதான் இச்சை என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். அந்த யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது அவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கும் பொழுது, யாக்கோபின் நிருபம் 1 13 வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இது 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலை தான் பாவம் பூரணம் படுகிறதை குறிக்கிறது. இந்த பூமியிலே மரணம் எல்லாருக்கும் வரும். பரிசுத்தவான்களுக்கும் வரும், நீதிமானுக்கும் வரும், துன்மார்க்கனுக்கும் வரும், அழிம்பு செய்கிறவனுக்கும் வரும், பாவிகளுக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். இந்த மரணத்தை ஆண்டவர் குறிக்கிறதில்லை. இது 2ஆம் மரணமாகிய அக்கினி கடல். சோதிக்கப்படுகிறோம், எல்லாருக்கும் சோதனைகள் வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சோதனை வந்தது. ஆகையால்தான் அவர் சொல்லுகிறார், தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. பொல்லாங்கன் சோதிக்க வந்தான், ஆனால் அவனை ஜெயித்தார் ஆண்டவர். ஆகையால்தான் எபிரேயர் 2:18 நாம் வாசிக்கிறோம், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கு. அவர் சோதிக்கப்பட்டார், பாடும் பட்டார். ஆனால் சோதிக்கப்படும் போதே நமக்கு உதவி செய்து விடுகிறாராம். பாடுபட நமக்கு அனுமதிக்கிறது இல்லை. நாம நினைச்சுக்கிறோம் ரொம்ப பாடுபடுறோம், ஐயோ என்ன போல பாடு இந்த உலகத்துல யாருக்குமே இல்லை சிஸ்டர் அப்படின்னு நானும் சொல்லுவேன், நீங்களும் சொல்லுவீங்க, எல்லாருமே சொல்லுவோம். உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், நான் போற பாதை, நான் படுற பாடு, நான் வடிக்கிற கண்ணீர், எல்லாருக்கும் சோதனை உண்டு. ஆனால் தேவன் பொல்லாங்கனால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கவும் மாட்டான். பொல்லாங்கன் தான் வந்து சோதிக்கிறான். ஆனால் அவன் தன் தன் சுய இச்சையின்படி நடக்கிறதுனால ஈடுகொண்டு சிக்குண்டு சோதிக்கப்படும் போது அந்த இச்சையானது பாவமாக மாறுகிறது. பாவம் பூரணமாகும் போதுதான் அதற்கு விமோச்சனம் இல்லாமல் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலிலே தள்ளப்படும். ஆனால் அதற்கு முன்னதாகவே ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரரின் ஆத்துமாவை
மீட்டுக் கொள்ளுகிறார்கள். மீட்டுக்கொண்டார், நம்முடைய ஆத்மாவை மீட்டுக் கொண்டிருக்கிறார் இல்லையா? ஆனால் நாம் அவருக்கு ஊழியம் செய்வோம். எப்படி செய்வோம்? அவருக்கு பின் செல்லுவோம். எப்படி பின் செல்வோம்? நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு, அவரவர் சிலுவை. எனக்கு என்ன கீழ்ப்படிய ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அதற்கு நான் கீழ்ப்படினோம். எல்லாரையும் கீழ்ப்படிய வச்சுட்டு நான் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகக்கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா எழுதி வைத்து விட்டார். ஆகையால் கீழ்ப்படிதல் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்றுகிற அனுபவம். அடுத்தது எல்லாவற்றையும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் என்று அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் எனக்கு சீஷனா இருக்க மாட்டேன். ஐயோ, எல்லாத்தையும் வெறுத்துட்டு என்னதான் செய்யறது சிஸ்டர் அப்படின்னு கேட்காதீங்க. ஆண்டவர் ஒவ்வொன்றாய் வெறுக்கிறதுக்கு கிருபைகளை தருவார். அது கிருபை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நகையை வெறுக்கிறது அது ஒரு கிருபை. வஸ்திரங்களை, உயர்ந்த வஸ்திரங்களை தரிக்க வெறுக்கிறது அது ஒரு கிருபை. ஆகாரத்தை வெறுக்கிறது ஒரு கிருபை. எல்லாரும் எல்லாம் செய்ய முடியாதுங்க. அது கிருபை பெற்றவர்கள், வரம் பெற்றவர்களே ஆண்டவர் சொல்கிறார். வரம் பெற்றவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு ஒரு வரம் வேணும். அது கிருபா வரம். அந்த கிருபை வரத்தை தேவனிடத்திலிருந்து நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது நம்மை ஆண்டவர் அந்த வசனங்களின் கடைசியில் சொல்றார், உப்பாக நம்மை மாற்றுவார். சாரம் ஏற்றப்பட்ட உப்பாக நம்மை மாற்றுவார். நாம் ஊழியக்காரராய் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நாம் இந்த பூமியிலே நிற்க முடியும். நம்மை பார்க்கிறவர்கள் நம்மிலே கிறிஸ்துவை பார்ப்பார்கள். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது ஊழியக்காரர் என்று சொன்னால், ஊழியக்காரி என்று சொன்னால் அடுத்த காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் 25ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, சீஷன் தன் போதகனை போலவும், மன்னிக்கணும் 24, சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பெயர்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை எப்படி சொல்வது? அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப ஆண்டவர் பெயர்செபூல் என்ற பெயரை பெற்றுக்கொண்டார் என்று சொன்னார். நம்மையும் பிசாசு முடிச்சதுங்க. இது ராத்திரியும் பகலும் ஏஞ்சு உட்கார்ந்து அல்லேலூயா சோத்திரம் போட்டுக்கிட்டு இருக்குதுங்க. பிசாசு பிடிச்சவங்கன்னு எத்தனை பேர் நம்மள திட்டு வாங்கி இருக்கிறோம். ஏசியிருக்கார்கள், பேசி இருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே பேசினார்களாம். ஆகையால் நாம் அந்த போதகராகிய கிறிஸ்துவ இயேசுவை காட்டிலும் மேன்மையானவர்கள் அல்ல. நாம் அவரை காட்டிலும் மேற்பட்டவர்கள் அல்ல. ஆனால் அவரை போல, சீஷன் தன் போதகனை போல, வேலைக்காரன் தன் எஜமானை போல. அப்ப அவர் என்னெல்லாம் பாடுபட்டாரோ, அவமானப்பட்டாரோ, நிந்திக்கப்பட்டாரோ எல்லாம் நமக்கும் வரும். அதை எல்லாம் நாம் சகித்து கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை நாம் செய்வோமானால் நாம் அவருக்கு ஊழியக்காரராய் நாம் இருப்போம். அதைதான் நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளும். கிறிஸ்து இயேசுவையே நாம் நினைத்து கொண்டிருப்போமானால் நமக்கு வர பாடு, அவமானம், நிந்த, விபரீதங்கள், அவர் விபரீதங்களை சகித்தார். விபரீதங்களை சகித்த அவரையே நீங்கள் நினைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அந்த நினைப்பு நம்மை என்ன செய்யும்? அவருக்கு ஊழியக்காரர்களாய் அவரை போல நம்மை மாற்றுகிறோம்.
என்னுடைய ஊழிய பாதையிலே ஒரு காலகட்டம் வந்த போது என்னை ஊழியத்திலிருந்து வெளியே தள்ளுகிற ஒரு அனுபவங்கள் வந்தது. அந்த நாட்களிலே நான் தேவ சமூகத்திலே சென்று ஒரு ஆலயத்திலே அப்படியாய் பல மணி நேரங்கள் என் வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு அப்படியே போய் ஆண்டவருடைய சமூகத்திலே அழுது கொண்டு பல மணி நேரங்கள் முழங்காலில் நின்று உபவாசித்து ஜெபித்து கொண்டு அழுது வேற ஒன்றுமே செய்யணும். அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்கு என்னுடைய பாடுகளை நினைத்துதான் நான் அழுது கொண்டேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனம், அவர் சிலுவையிலேயே அடிக்கப்பட அந்த ஒரு ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றல்ல ஆண்டவருடைய சிலுவை ஒரு குறுக்கில நடுவுல பார்க்கல, நான் அவரை சைட்ல அறையப்பட்ட மாதிரியும் அப்படியே அவர் மேல இருந்து ரத்தம் சிந்திக்கொண்டு, நான் இங்கே முழங்கால் படிட்டு கீழே கண்ணீர் சிந்தி கொண்டிருப்பேன். ஆனால் அங்கே எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற தரிசனம் அந்த சிலுவையிலே அவர் தூங்குறதும் அப்படியே அந்த ஃப்ரெஷ் பிளட் கீழே சொட்டு சொட்டா விழுகிறதை ஆண்டவர் எனக்கு தரிசனத்துல காண்பித்தார். அதோடு நான் நிறுத்திவிடுவேன். ஆண்டவரே, இந்த பாடு எனக்கு இல்லப்பா, அதனால என்னை மன்னியும் என்று சொல்லி அதுக்கு பிற்பாடு நான் உற்சாகமாய் பாடல்களை பாடி 1.5 மணி நேரம் முழங்காலிலே வேதத்தை வாசிக்க அப்படியாக கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். அதிலிருந்து வெளிவர கிருபை தந்தார். மறுபடியும் சோர்வு வரும், சோர்ந்த போது இப்படியே போய் அழுது ஜெபிக்கும் போது அதே தரிசனம் தான், வேற ஒண்ணு காட்ட மாட்டார் ஆண்டவர், வேற ஒண்ணுமே பேச மாட்டார். அதோட நான் நிறுத்திவிட்டு மறுபடியும் நான் வேதத்தை வாசிக்கிறேன். அதன் பின்பு கர்த்தர் என்னை உண்மையாகவே வெளியிலே கொண்டு போனார். எனக்கு நேரமே இல்லாத அளவுக்கு 24/7 கூட சொல்லலாம், அப்படி வெளியிலே ஓடிக்கொண்டே 7 நாட்களும் ஓடி 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 ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். இந்த லாக்டவுனுக்கு பிற்பாடுதான் அந்த கொஞ்சம் அமைதல் உண்டாயிற்று என்னுடைய வாழ்க்கையிலே, அந்த ஊழியத்திலே. அதுக்கு பிற்பாடு இந்த ஆன்லைன் ஊழியங்களை கற்றுக் கொடுத்தார். இதற்கு இதை நான் ஆயத்தம் பண்ணவில்லை என்று சாட்சியை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிற ஒரு சிலருக்கு இது பிரயோஜனமா இருக்கும் என்று கற்றுக்குள் விசுவாசிக்கிறேன். நான் ஒருவேளை இதை ஏற்கனவே சொல்லியும் இருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனாலும் ஆவியானவர் இப்பொழுது ஞாபகப்படுத்தினதுனாலே இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், அவருடைய பாடுகளை, அவர் சகித்த விபரீதங்களை நாம் நினைத்தோமானால் நம்முடைய பாடுகள் ரொம்ப கொஞ்சமா அப்படியே ஒரு சின்ன ஒரு டாட் போல மாறிவிடும். அதற்கு பிற்பாடு தேவன் நம்மை எடுத்து தம்முடைய கரங்களிலே உபயோகப்படுத்த ஆரம்பித்து விடுவார். ஆகையால் நான் சில காரியங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்ததாக ஒரு ஊழியக்காரர் என்று சொல்லும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 24:2 நாம் ஒரு மனுஷனை குறித்து, ஒரு ஊழியக்காரனை குறித்து அங்கே வாசிக்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்குண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் முதலாவது பார்த்தோம், ஆண்டவருக்கு பின் செல்லுகிறவர்களாய் இருந்தால் அவருடைய ஊழியக்காரராய் இருப்போம். அவருக்கு பின் செல்லுகிறவர்கள் கீழ்ப்படிதலோடு நம்முடைய சிலுவையாகிய கீழ்ப்படிதலை சுமந்து கொண்டு தினந்தோறும் அவரை பின்பற்றி நடக்க வேண்டும். நாம் பாடுகளை சகித்து நாம் சோதனைக்கு உட்படாமல் போதகனை போல, அவரை போல நாம் ஜீவிக்கும் போது அவருடைய ஊழியக்காரராய் இருக்கிறோம். அடுத்தது நாம் பார்க்கும் பொழுது வயதில் மூத்தவர். இங்கே நாம் பார்க்கும்போது ஆபிரகாமுடைய வீட்டிலே அந்த எலியேசர் எழுத்தின்படியாக வயதில் மூத்தவர். ஆனால் இதை நம்முடைய ஆவிக்குரிய ரீதியிலே நம்ம அதை தியானித்து பார்க்கும்போது நமக்கு ஒரு மெச்சூரிட்டி, அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு மூப்பு, ஒரு மூத்தவர்களுக்குரிய ஒரு பார்வை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் ஊழியக்காரர்களுக்கு இருக்க வேண்டும். நான் கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று சொல்லிக் கொள்வதற்கு இதுவும் ஒரு குணாதிசயமாய் காணப்பட வேண்டும். நாம் வயதிலே ஒருவேளை சிறியவர்களாய் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த கிருபையை கொடுத்திருப்பதினாலே அவர்கள் மூத்தவர்களை போல நடக்கும். இப்பொழுது நம்முடைய போதகரும் கூட நம்முடைய கூட்டத்திலே உள்ள அநேகரை காட்டிலும் வயதில் இளையவர்களாக இருக்கிறார். ஆனால் ஒருவரும் அவர்களை
தம்பினோ அல்லது பிரதரனோ அப்படி யாரும் அவர்களை அட்ரஸ் பண்ணி அழைக்கிறதும் இல்லை, அவர்களை மனதில் நினைப்பதும் இல்லை. உதாரணத்துக்கு என்னோடும் அவர்கள் வயதிலே இளையவர்கள் தான். ஆனால் ஒரு நாளும் எனக்கு அந்த ஒரு தாட் வந்ததே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு தான் நான் அதை சொல்லுகிறேனே ஒழிய அந்த எண்ணம் வந்தது கிடையாது. ஏனென்றால் என்னை காட்டிலும், என்னுடைய வயதை காட்டிலும் பல மடங்கு அதிகமான ஒரு மூப்பு அவரிடத்திலே நான் பார்க்க முடியும், ஒரு முதுமையை அவரிடத்திலே நான் பார்க்க முடியும். கடந்த நாட்களிலே ஒரு காரியத்தை பேசிக்கொண்டிருக்கும் போது ஜோக்காக ஏதோ ஒரு வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள். நான் செலுத்து விட்டு, பாஸ்டர் எனக்கு இப்படி எல்லாம் எனக்கு பேச வரல பாஸ்டர், இது நீதிமொழிகளா பழமொழியா என்ன மொழின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இது முதுமொழிமா, முதுமைக்குரிய ஒரு மொழி, முதியவர்கள் சொல்லுகிற ஒரு மொழி என்று அவர்கள் என்னிடத்துல சொன்னார். அது 100% 100% அது உண்மையான ஒரு வார்த்தை. அந்த ஒரு மூப்பு, ஒரு முதுமையை ஆண்டவர் என்ன செய்கிறார், ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறார். அப்படியானால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஊழியக்காரர் என்று அழைக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆத்மாவை அவர் மீட்டுக் கொள்ளுகிறார் என்று சொன்னால் நாமும் என்ன செய்ய வேண்டும், அந்த லெவலுக்கு நம்மை கொண்டு போக வேண்டும். நாம் ஆண்டோட்ட எல்லாத்துக்குமே ஆண்டோட்ட கிருபை கேட்கணும். வேற ஒண்ணுமே எனக்கு சொல்லிக் கொடுத்ததும் நான் கற்றுக்கொண்டதும் அது ஒன்றுதான். ஆண்டோட்ட போய் கிருபை கேட்கணும். இந்த முதுமைக்குரிய ஒரு கிருபை எனக்கு தாங்க அப்படின்னு சொன்னா அதை கொடுப்பார் ஆண்டவர். நம்ம இள வயதா இருக்கலாம். எனக்கு தெரிந்த அநேக போதகர்கள் நம்முடைய இதிலும் இருக்கிறார்கள், நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்திலும். என்னுடைய மகனுடைய பிள்ளைகளுடைய வயதில் இருக்கிறவர்கள் கூட ஆனால் முதுமை பெற்றவர்களாக இருக்கிறார். அவர்கள் ஸ்தாபனத்திலே இருக்கிறதும், இந்த ஊழியத்திலே அவர்கள் பேசுகிறதும், அவர்கள் செயல்படுகிறதும் எனக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். வயதில் இளையவர்கள் தான், ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். அது அவர்களுடைய முதுமையை காண்பிக்கிறது. நாம் ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவர் உள்ளவங்க எல்லாரை காட்டிலும் மூத்தவர்களை போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். மட்டுமில்லாமல் எல்லாவற்றுக்கும் அதிகாரி, நமக்கு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் மன்னிக்க வேண்டும், அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு இந்த எலியேசரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் அதிகாரம் பெற்றவராய் இருந்தார், அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகையால்தான் என்ன செய்கிறார், அவர் தன்னுடைய குமாரனுக்கு ஒரு மணவாட்டியை அழைத்து கொண்டு வரும்படியான ஒரு பெரிய ஒரு பொறுப்பை அவருக்கு கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பெரிய பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மணவாட்டியை அழைத்து கொண்டு வருகிறது. தன்னுடைய குமாரனுக்கு ஒரு மணவாட்டியை அழைத்து கொண்டு வருகிற ஒரு பொறுப்பு ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரம், அந்த வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் முதுமை பெற்றவர்கள், மூத்தவர், அவருக்கு எல்லாவற்றிலும் அதிகாரம். ஆகியதான் உச்சிதமான பொருட்கள் எல்லாம் அவர் கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அதுபோல கர்த்தருடைய ஊழியக்காரராய் இருக்க விரும்புகிற நமக்கும் கூட ஆண்டவர் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதைதான் மத்திய 28ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீற்றராக்கி அவர்களை பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு உபதேசித்தவைகளை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்கள் என்று நமக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அப்போ அன்றைக்கு அதிகாரம் பெற்ற எலியேசர் என்ன செய்கிறார், ஒரு மணவாட்டியை அழைத்து கொண்டு வருகிறார்.
நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட சபையாகிய மனவாட்டியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மணவாளனாய் வரும்போது அவருக்கு நேராய் கொண்டு போவதற்கு நமக்கு எல்லாருக்கும் இந்த வசனம் என்ற அதிகாரத்தை நம்முடைய கரங்களிலே கொடுத்து நீங்கள் போய் எல்லாருக்கும் அறிவிங்க, எல்லாரையும் சீஷராக்குங்க. நீங்க சீஷராயிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து நல்ல சாப்பிட்டுட்டு திருப்தியா இருக்காதீங்க, புறப்பட்டு போங்கள். நாம என்ன செய்யணுங்க? அவருக்கு பின் சென்று போனாங்க. அதுக்கப்புறம் இயேசுவானவர் இல்லை, யார பின்பற்றினாங்க? சீஷர்களை பின்பற்றுறதுக்கு சீஷர்கள் ஏற்பட்டார். அதுபோல ஊழியக்காரர்களாய் நாம் இருக்க வேண்டுமானால் இயேசுவை பின்பற்றுகிறோம், சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்றுகிறோம், அவரை போல ஜீவிக்கிறோம். நம்மை ஆண்டவர் வீட்டு விசாரணை கர்த்தரா, வயதில் மூத்தவரா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரே, அதை பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? மனவாட்டி சபையை, ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்க்கப்பட்டு வந்தார்கள். அவர்கள்தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் மனவாட்டி சபையாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். அந்த வேலையை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகையால் அவர் வரும்போது அவரிடத்திலிருந்து நாம் ஒரு பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் என்ன செய்ய வேண்டுங்க? ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்காய் ஆதாயப்படுத்துகிறவர்கள். ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்போம். ஆண்டவரே, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, ஆண்டவரே எனக்கு பாட தெரியாது, எனக்கு எதெல்லாம் தெரியாதோ சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, எனக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறவருங்க. எனக்கு வீட்டில் வேலை செய்கிறதுக்கு கூட பாத்திரம் கழுவுறது முதற்கொண்டு வேத வசனத்தை கொண்டு எனக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, ஆனா கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் வசனம் கொடுத்து எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன செய்ய வேண்டும், எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வசனத்தை கொண்டு எனக்கு கற்றுக் கொடுத்தார். நமக்கு வசனத்தை கொண்டு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறபடினாலே அவருக்கு நாம் ஊழியம் செய்கிறவர்களாய் நாம் இருப்போம். அவருக்கு நாம் செய்யும் போது அவர் நமக்கு என்ன செய்வார் என்று கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். நாம் முதுமை பெற்றவர்களாய், அதிகாரமுடையவர்களாய், தேவராஜ்யத்தை பிரசங்கிக்கிறவர்களாய், அநேகரை கர்த்தருடைய அன்புக்குள்ளாய் கொண்டு வந்து மனவாட்டி சபையை ஏற்படுத்துகிறவர்களாய் நாம் மாறும்போது அவர் சொல்லுகிற வார்த்தை, எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய ஆத்துமாவை மீட்டுக் கொண்ட தெய்வம் உங்களை ஊழியக்காரி என்று ஆண்டவர் அழைத்திருக்கிறாரே. நீங்கள் இவைகளை பின்பற்றி ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு உங்களை இன்றைக்கு அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் வரும்போது நாம் பாக்கியவான்களாய் மாத்திரமல்ல, பாக்கியவதிகளாய் மாத்திரமல்ல, அவர் வந்து நம்மை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி நல்ல ஜெபித்து ஸ்தோத்திரம் பண்ணி இது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும் என்று சொல்லி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார். ஆண்டவர் நமக்கு ஊழியம் செய்வார்கள், நம்ம அவருக்கு ஊழியம் செய்வோமானார். ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர் தமது ஊழியக்காரனின் ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபித்து முடிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்கள் நல்ல பிதாவே, தர்மையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எங்களோடு கூட ஊழியக்காரர் யார் என்று, அதே ஆத்மாவை நீர் எதற்காக மீட்டுக் கொள்ளுகிறீர் என்பதை, எப்படி மீட்டுக் கொள்ளுகிறீர் என்பதை இந்த நாளிலே பேசினீரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கிறார். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.